நேயர்களுக்கு வணக்கம். பாமகவின் தலைவர் சரத்குமார் இப்படி சொன்னா யாருக்கும் இப்ப தெரியாது. பாஜகவை சேர்ந்த சரத்குமார் இப்படி சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஓவர் நைட்லயே ஒபாமா ஆனவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா ஓவர் நைட்லயே தன்னுடைய கட்சிய கலைச்சிட்டு பாஜக இணைஞ்சவர் தான் நடிகரும் முன்னாள் கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்கு அவருக்கு பேசும் பொருளா இருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கட்சியை கலைச்சதை பத்தி தாவேக்கால இருந்து பேசுறவங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். நான் பயத்தினாலேயோ இல்ல மக்கள் என் மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்றதுக்காகலாம் நான் கட்சியை கலைச்சிட்டு போல. தேசிய நீரோட்டத்துல இருக்கணும். தேசிய கட்சியோட நம்ம என்ன பண்ணணும், இணையணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், பாஜகவுல தன்னுடைய கட்சியை கலைச்சேன் அப்படின்னு சொல்ற சரத்குமார் அவர்கள் தேசிய கட்சியில காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, மார்க்சிஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி கட்சியில போய் சேர்ந்துருக்கலாமே. ஏன் சேரல? ஏன்னா பாஜக கொடுத்த அழுத்தம், பாஜக மிரட்டி இந்த கட்சியை உள்ள கொண்டு வந்தது அப்படின்னு நான் சொல்லல. அப்போ சரத்குமார் பாஜக போய் இணைஞ்சார்ல, அப்போ அதிரடியா பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா பாஜக கொடுத்த அழுத்தத்துக்குனாலதான் இவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு பாஜக போய் இணைஞ்சாரு. தொண்டர்களே சொன்னாங்க, இவருடைய கட்சியில இருந்து நிர்வாகிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே சொன்னாங்க, பாஜக போயிட்டு சுயநலத்துக்காக போய் இணைச்சிட்டாரு. அப்ப எங்களுடைய கனவுல எங்க போச்சு, எங்களுடைய அடுத்த லெவல் கோரிக்கைகளை எங்க போச்சு, எங்களுடைய அடுத்த லெவல் எங்க போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கண்ணீர் விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவருடைய கட்சி நிகழ்ச்சி அந்த ஒன்று சேர நிகழ்ச்சி இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சியில நிறைய மாவட்ட செயலாளர்கள் வெளியே கதறி கதறி அழுதாங்க. இவரையே நம்பி நாங்க என்ன பண்ணோம், வந்தோம். ஆனா இன்னைக்கு எங்களை விட்டுட்டு இப்படி போயிட்டாரு தன்னுடைய சுயலாபத்துக்காக அப்படின்னு சொன்னாங்க. போன உடனே தன்னுடைய மனைவிக்கு ஒரு எம்பி சீட்டு வாங்கினாரு. எந்த அளவுக்கு ஜெயிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சாரா அப்படின்னா இல்ல, தோத்துதான் போனாங்க. ஆனா இருந்தாலும் தன்னுடைய பவரை காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இப்போ சட்டமன்ற தேர்தல்ல நானும் என்னுடைய மனைவி ராதிகா சரத்குமாரும் நிக்க மாட்டோம். எனக்குன்னு ஒரு 5 சீட்டு வாங்கிப்பேன். என்னுடைய விசுவாசிகளுக்கு 5 சீட்டு நான் பிரிச்சு கொடுத்துருவேன். நானும் நிக்க மாட்டேன், என் மனைவி நிக்க மாட்டேன். யார் வற்புறுத்தினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நிக்க மாட்டேன். என் மனைவி நிக்க மாட்டாங்க. அதாவது என்னுடைய விசுவாசிகளுக்கு 5 பேர் கொடுப்பேன் அப்படின்னு சரத்குமார் சொல்றாரு. இதை எப்படி நம்புறது? இவரை எப்படி நம்புவாங்க? முதல்ல இவங்க கட்சிக்காரங்களே இவங்க கூட இருக்கிற விசுவாசிகளே இவங்களை நம்புவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய டவுட். ஏன்னா பாஜக அதிமுக இருந்து வாங்குறது குறைஞ்சபட்ச சீட்டு. இதுல சரத்குமார் மட்டும் 5 சீட் வாங்கி போடுவார். அப்ப அண்ணாமலை என்ன பண்றது, நயினார் நாகேந்திரன் என்ன பண்றது, வானதி சீனிவாசன் என்ன பண்றது, தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்றது, KT ராகவன் என்ன பண்றது, H ராஜா என்ன பண்றது, பொன் ராதாகிருஷ்ணன் என்ன பண்றது, KP செல்வம், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் சீட் என்ன பண்றது? அப்போ அந்தந்த குரூப்புக்கு வாங்கி தரணும்னு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கலப்புரம் பண்ணுவாங்கல்ல. சரத்குமார் பாஜகவுக்குள்ள உட்கட்சி முதல்ல தூண்டுறாருப்பா. இவருக்கு மட்டும் 5 சீட் வாங்கி போடுறாரு. பாஜகவுக்கே அதிமுக 20 இல்ல 25 சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு விடாப்புடியா நிக்கிறாங்க. ஒருவேளை கொடுத்தா கூட சரத்குமாருக்கு மட்டும் 5 சீட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னா கிடையாது. இல்ல பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க சார், நீங்க என்ன பண்ணீங்க, ஓவர் நைட்ல உங்க கட்சியை என்ன பண்ணிருக்கீங்க, எங்க கூட இணைச்சிருக்கீங்க, அதுக்காவது ஒரே ஒரு சீட்டு தரோம். அதுல நீங்க நிப்பீங்களோ இல்ல உங்க ஒய்ஃபை நிக்க வைப்பீங்களோ இல்ல உங்க விசுவாசிகளை நிக்க வைப்பீங்களோ, யார வேணா நிக்க வச்சுக்கோங்க, ஆனா ஒரு சீட்டு தான் அப்படின்னு பாஜக சொல்லிட்டா சரத்குமாருடைய நிலைமை என்ன அப்படின்னு ஒரு பெரிய இவர் என்னன்னா, படத்துல பிளான் போடுற மாதிரியே நிஜத்துல, ஏன்னா இவரும் ஒரு ஹீரோ, இவரும் நடிச்சிருக்காரு, இவரும் ஹீரோல. விஜய் எப்படி நம்ம எந்த கேட்டகரியில வைக்கணுமோ அதே மாதிரிதான் ஹீரோக்கள் ஹீரோயின்களை நம்ம வைக்கணும். இப்போ சரத்குமாருக்கு சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு பிராண்ட் இருந்தது. அந்த பிராண்ட்ல இவரு நீடிச்சிருந்தா கூட கூட்டணி தர்மத்துக்கு ஒரு 3 சீட்டு எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஏன்னா நாடார் வாக்குகளை வைத்திருக்கிறாரு. ஒரு 3 சீட்டு கூட கொடுத்துருக்க மாட்டாங்களா? கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. நீங்க பாஜக கூட்டணிக்கே போனா கூட என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஆனா தன்னுடைய சுயலாபத்துக்காக கட்சியை கலைச்சிட்டு நான் தேசிய நீரோட்டத்துல இருக்கணும், மாநில நீரோட்டத்துல இருக்கணும் அப்படின்னு புருடா கதை விடுறாருங்க அப்படின்னு சரத்குமார் ஆதரவாளர்களே நிறைய பேர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. எப்படிங்க 5 சீட்டு கொடுப்பாங்க? இவர் 5 சீட்டு கேட்டா பின்னாடி கியூல நிக்க மாட்டாங்களா? இவருக்கு முன்னாடியே பாஜகவுல பல சீனியர்கள் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு சரத்குமாருக்கு மட்டும் 5 சீட்டு கொடுத்துருவாங்களா? யாரை நம்ப வைக்கிறீங்க, யாரை ஏமாத்த வேலை பாக்குறீங்க அப்படின்னு சரத்குமார் ஆதரவாளர்களே என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. இவரே பெருமையா சொல்றாரு, நடக்கணும்ல. நீங்க பொது வெளியில நானும் பேசுவேன், நானும் பிரபலம் ஆகணும் அப்படின்றதுக்காக பேசக்கூடாது. பிராக்டிகல் என்ன, அதுக்கு வாங்க. நீங்க தேர்தல்ல என்ன பண்ணீங்க, பாஜக என்ன பண்ணிருக்கு, அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்கு. அதிமுக கொடுக்கணும் சீட்டு, உங்களுக்கு இத்தனை சீட்டு நான் ஒதுக்கி கொடுக்கணும். அவங்களே 20 இல்ல 25 தான் அதிகபட்சம் அவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி விடாப்படியா நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா நான் பெரும்பான்மையா ஜெயிக்கணும். அது வாங்குறாங்க வாங்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். எப்படியோ குறைஞ்சபட்சம் ஒரு 30 சீட்டு தான் வாங்குவாங்க பாஜக, அது அப்பாற்பட்ட விஷயம். அவங்களுடைய திறமை அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனா
இன்னைக்கு நிலைமை என்ன? ஒரு 20 சீட்டுல 25 சீட்டு தான் கொடுக்குறேன்றாங்க. இந்த 25 சீட்டுலயும் நான் 5 சீட் எடுத்துப்பேன் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், எச் ராஜா அவர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்களை பொங்க மாட்டாங்களா? அண்ணா நேத்து வந்து கட்சி ஆரம்பிச்சாரு, அவங்க ஆதரவாளர்களுக்கு 5 சீட்டு வாங்குறாரு. உங்களையே நம்பி இத்தனை வருஷமா இந்த பாஜக இருக்கிறோம். எத்தனை மிதிகள், எத்தனை அடிகள், எத்தனை வேதனைகள் எல்லாம் பட்டு நாங்க என்ன பண்ணிருக்கோம், உங்க கூட பயணிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு சீட்டு வாங்கி தர மாட்டீங்களா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பிராக்டிகல் லைஃப் தாங்க. எல்லாரும் எதுக்காக வேலை செய்வாங்க? இந்த அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக தானே இறங்கி வேலை செய்வாங்க. இன்னைக்கு பாஜக காரங்களை நீங்க மேம்பட்டத்துல விட்டுருங்க. ஒரு டீ கடையில போயிட்டு பாஜக காரன் உக்காந்தா நிம்மதியா டீ குடிக்க முடியுமா? சூழ்ந்துப்பாங்க. என்னப்பா அவங்க தலைவர் பண்ணிட்டாரு, என்னப்பா இப்படி தலைவர் பேசுவோம். பிராக்டிகல் லைஃப்ல வாங்கங்க. பிராக்டிகலா இது நடக்குமா நடக்காதா? நிச்சயமா நடக்கும். அப்போ கிரவுண்ட் லெவல்ல அடி வாங்குறான்ல பாஜக காரன், அவன் என்ன யோசிப்பான்? நம்ம அதிகாரத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு இத்தனை பேர் நம்மள வந்து என்ன பண்ணாலும் நம்ம அந்த கட்சிக்காக உண்மையா இருக்கிறல, கொள்கையில உண்மையா இருக்கிறல அப்படின்ற ஒரு விசுவாசிக்காக நீங்க சீட்டு வாங்கி தர மாட்டீங்களா? ஆனா ஓவர் நைட்ல கட்சியை கழிச்சிட்டு கட்சியில வந்து நான் சேர்ந்துட்டேன்னா எனக்கு நீங்க 5 சீட்டு கொடுங்க, நான் என் விசுவாசிகள் கொடுப்பேன்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. சோ இப்பவே பாஜகக்குள்ள உட்கட்சி முதல் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சரத்குமாருக்கு 5 சீட்டு கொடுப்பீங்கன்னா அப்ப நாங்க யாரு? எங்களுக்கு கொடுங்க 6 சீட்டு கொடுங்க. இத்தனை வருஷம் பாஜகவே இருந்திருக்கோம், 6 சீட்டு கொடுங்க, 7 சீட்டு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, பிச்சு பதறிடுவாங்க. இப்ப பாஜக என்ன பண்ணு, சரத்குமார் கேட்கலாம் 5 சீட்டு இல்ல 10 சீட்டு கூட கேட்கலாம், பாஜக கொடுக்கணுமே. உங்களுக்கு ஒரு சீட்டு அவ்வளவுதான். அதுல அது நீங்க யாரு நிக்கணுமோ அது நிப்பாட்டி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இன்னும் போக போனா அந்த ஒரு சீட்டு கூட கொடுக்கறது உங்களுக்கு டவுட் தான் அப்படின்னு நீங்க, ஏன்னா எம்பி தேர்தல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், தோத்துட்டீங்க. சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமான்னு பாஜக யோசிக்கும். அமித்ஷா அவர்கள் என்ன யோசிக்கிறாரோ அதை வச்சுதான் சரத்குமார் நீங்க முட்டி மோதலாம். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல, அது உங்களுடைய உரிமை. நீங்க உங்க விசுவாசிகளுக்கு 5 சீட்டு இல்ல 50 சீட்டு கூட கேட்கலாம், முட்டி மோதலாம். ஆனா பாஜக எவ்வளவு கொடுக்குது, அமித்ஷா அவர்கள் எவ்வளவு கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு தான் வரணும். கண்டி பொது வெளியில இந்த மாதிரி உங்களை, ஏன்னா இன்னைக்கு சரத்குமாரை நம்பி வந்தாங்களா அவங்க எல்லாருமே அதிருப்தியில இருக்கிறாங்க. பாஜக முக்கிய பொறுப்புகள் யாருக்குமே கொடுக்கல. சரத்குமார் மட்டும் ஒரு தேசிய லெவலில் ஒரு பதவி வாங்கிட்டாரு. ஆனா அவரை நம்பி வந்தாங்களா மாவட்டத்துல, கட்சியை உடைச்சு கலைச்சு நீங்க உள்ள கொண்டு வந்தீங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இருந்தாலும் கர்வமா இருந்தையா எங்க மாவட்டத்துல மாவட்ட செயலாளர், மாவட்ட இளைஞரணி செயலாளர், மாவட்ட பொருளாளர், கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் போஸ்டிங் வாங்கி கர்வமா இருந்தோம். ஆனா நீங்க பாஜக கூட போயிடுச்சீங்க. இன்னைக்கு நாங்க எங்க இருக்கிறோம்னு எங்க மாவட்டத்திலே வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க தேடுறாங்க. நீங்க சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியிலே நீ என்ன பண்ணிருந்த, ரொம்ப அதிகார பவர்ஃபுல் முக்கியமா இருந்த ஒரு மாவட்டத்துல இன்னைக்கு அவங்க இல்லவே இல்லை. கேள்வி கேட்பாங்களா, அதிருப்தியில இருப்பாங்களா? இது எல்லாமே யோசிச்சுதான் தன்னுடைய ஆதரவாளர்கள் தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, பூஸ்ட் பண்றதுக்காக தான் சரத்குமார் அவர்கள் இப்படி பேசுறாரு. கண்டி உண்மையிலேயே பிராக்டிக்கலா 5 சீட்டு வாங்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்படி இவர் வாங்கிட்டாருன்னா மற்ற தலைவர்கள்லாம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உட்கட்சி மோதல் ஏற்கனவே பாஜக உட்கட்சி மோதல் அதிகரிச்சிருக்கு. வானதி சீனிவாசன் விசஸ் அண்ணாமலை, அண்ணாமலை விசஸ் நயினார் நாகேந்திரன், இப்படி நிறைய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. உள்ள உட்கட்சி முதல் நிறைய உள்ள போயிட்டு இருக்கு. இதனிடையில சரத்குமாரும் இப்படி வருதுனால இது கட்சி ஒற்றுமைக்கு செயல்படாது அப்படின்றதுனால சரத்குமாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது அமித்ஷா அவர்கள் தீர்மானிக்கிறது தான். அதனால விசுவாசிகளை நான் சந்தோஷப்படுத்தி தக்க வைத்துக் கொள்றதுக்கு நான் இப்படி பேசிக்கிறேன் கண்டி. மற்றபடி 5 சீட்டு வாங்கி கொடுப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரத்குமார் அவர்கள் நான் என் பாஜக 5 சீட்டு வாங்கி என் விசுவாசிகள் கொடுப்பேன், நானும் என் மனைவி நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வாக்குறுதியை எந்த அளவுக்கு நம்பலாம் நம்ப கூடாது அப்படின்றது நீங்க என்ன நினைக்கின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.